ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயத்தை போட்டுடலாம். தக்காளி பழத்தை நான் 2 தக்காளி பழம் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். நான் ஆச்சி முட்டை குழம்பு தூள் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். பொடி உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கிற வேண்டியதான். மஞ்சத்தூளும் வத்தப்பொடியும், தேவையான அளவு கல் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நான் மிக்ஸி கழுவுன தண்ணி ஊற்றிக்கிறேன். குழம்பு கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டே முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிடலாம். 6 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றியாச்சு. சிம்மில் வச்ச மணிக்கு இப்போ மூடி வச்சிடலாம். முட்டையே வச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிரும். முட்டை டோக் டோக்காக வந்துடும். இன்னும் நல்லா